இந்த சமுதாயத்துல ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்கலாம். நிலத்தை தன்னுடைய ஒரு தேவைக்காக சில நாட்கள் கழித்து தோன்றார். தோன்றா கீழே தங்க கட்டி கிடைக்குது. என்ன செய்யறாரு பாருங்க, அந்த தங்க கட்டி எடுத்துக்கொண்டு யாரிடம் அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கினாரோ அவரிடம் சென்று அந்த தங்க கட்டியை கொடுக்கிறார். இந்த அப்படி உன்னுடைய தங்கம் என்னுடைய தேவைக்காக தோண்டும் போது கீழே தங்கம் இருந்தது, தங்க கட்டி இருந்தது, அதை நீ தெரியாம தந்துட்டீங்க போல, இந்தாங்க அந்த தங்க கட்டி உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஒரு நிலம் நம்மளே வாங்குறோம், ஒரு நிலத்தை வாங்குறோம், கீழே தங்க கட்டி எல்லாம் விட்டுருங்க, ஒரு 10,000 ரூபாய் நோட்டு கட்டி கீழே இருக்கு, ஏதோ 10,000க்கு மதிப்புள்ள ஏதோ ஒரு பழைய நாணயமா இருக்குன்னு வைங்க, நம்மளே நமக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். இதெல்லாம் அவன் ஆரம்பத்திலேயே செக் பண்ணிருக்கணும்ல, செக் பண்ணாம நமக்கு எதுக்கு வித்தான்? அப்ப நமக்கு தானே அது, கீழே என்ன கிடைச்சாலும் நமக்கு தான், நம்ம முடிவு பண்ணிடுவோம் வைங்களேன். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம நிலத்தை தானே காசு கொடுத்து வாங்கணும், இந்த தங்கத்துக்கு காசு கொடுக்கலையே, அப்ப இந்த தங்கம் நமக்கு ஹலால் அல்ல, இதை எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கிறார். ஹுதுதஹப, பிடி உன்னுடைய தங்கத்தை, இன்னமஸ்தரைத்துல் அர்த், நான் உன்னிடம் வாங்கியது வெறும் நிலத்தை தான், தங்கத்தை அல்ல அப்படின்னு தங்கத்தை கொடுத்துறாரு. இப்படி நம்மள தேடி வந்தா நம்ம என்ன செய்வோம், அதை வாங்கி கையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து, உன்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும் இருந்தா ஊரு செழிப்பா இருக்கும். ஆனா அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, தங்கத்தை வாங்க மறுக்கிறார். இந்த தங்கம் எனக்கு ஹலால் அல்ல, இதை நான் வாங்க மாட்டேன். ஏன்? இன்னமா பிஅத்துக்கல் அர்த வமா ஃபீஹா, நான் எப்போது உன்னிடம் நிலத்தை விற்றேனோ அப்போதே நிலத்தின் கீழே உள்ளதையும் உன்னிடம் விற்று விட்டேன். நிலத்துக்கு கீழே ஒரு கல் இருந்தா என்கிட்ட கொண்டு வருவியா? அவர் கேட்கிறார். அவர் லாஜிக்க பாருங்க, நிலத்தை நான் வித்துட்டேன், நிலத்துக்கு கீழே ஒரு கல் கிடைக்குது, அது எனக்குரியதா? அது உமக்குரியது. பிறகு நிலத்தின் கீழே எது இருந்தாலும் அது உமக்குரியது என்றால், அந்த நிலத்தின் கீழ் தங்கம் இருந்தாலும் அதுவும் உமக்குரியது, அது எனக்குரியதல்ல, எனக்கு ஹலால் இல்லை. ரெண்டு பேரும் இந்த நீ வச்சுக்கன்னு சண்டை. இந்த மாதிரி பெருந்தன்மையில நமக்கு வருமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஈமான் எனும் அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிறது. அந்த ஈமான் என்கிற அடித்தளத்தின் மீது கட்டப்படுகிற கட்டிடம்தான் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் என்பது. ஆக இஸ்லாத்தின் பெரும்பகுதியாக இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கையின் மேல் எழுப்பப்படுகிற வணக்க வழிபாடுகளும் மிகப்பெரிய இரு புள்ளிகளாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்பது வெறுமனே நம்பிக்கையை மற்றும் வணக்க வழிபாடுகளை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய மார்க்கம் அல்ல. இந்த இரண்டை தாண்டி மனித மனங்களின் மீதும் அவர்கள் வெளிப்படுத்துகிற குணங்களின் மீதும் பெருமளவில் கவனம் செலுத்தக்கூடிய மார்க்கம். இஸ்லாத்தின் போதனைகளாக நீங்கள் திருக்குர்ஆனில் பார்த்தால் ஏகத்துவத்தை பற்றி அதிகமாக பேசப்படுவதை நீங்கள் பார்க்க இயலும். அது ஈமான் சம்பந்தப்பட்டது. தொழுகை, நோன்பு, ஜக்காத் உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளை பற்றி பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அது இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக திருக்குர்ஆனில் அதிகம் பேசப்படுகிற விஷயங்களாக மனிதர்கள் வெளிப்படுத்த வேண்டிய குணங்களை மையப்படுத்தியதாக இருக்கும். உண்மையை பேச வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், அளவு நிறுவையில் மோசடி கூடாது என்று மனிதர்கள் வெளிப்படுத்துகிற மனித வாழ்க்கையின் பல்வேறு குண நலன்களை பற்றிய குணங்களை பற்றிய பகுதிகள் அதிகமாக பேசப்படுகிறது. அப்ப இஸ்லாம் நற்குணங்களுக்கு பெரிதும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய மார்க்கம். அந்த வகையில் இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லீமிடமும் இருக்க வேண்டிய வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒரு நற்குணம் பெருந்தன்மை என்கிற ஒரு நற்குணம். பெருந்தன்மை என்றால் என்ன? ஒரு விஷயத்துல நம்மை எப்படி பார்ப்போமோ, நம்முடைய கோணத்திலிருந்து எப்படி நாம பார்ப்போமோ, அது போலவே பிறரின் உரிமைகளையும் பிறரின் தவறுகளையும் அலசி ஆராய்ந்து அவற்றை புரிந்து கொண்டு அவற்றை அலட்சியப்படுத்தி கடந்து செல்வது, அதுதான் பெருந்தன்மை. ஒரு விஷயத்தை நம்ம கோணத்திலிருந்து மாத்திரமே பார்க்காம அடுத்தவங்க கோணத்திலிருந்தும் பார்ப்பது. சரி, அடுத்தவர்கள் கோணத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர்களின் தவறுகள் நமக்கு குறைவாக தெரிய வரும். அவர்கள் இன்ன காரணத்தினால் இவ்வாறு செய்து விட்டார்கள் என்று காரணம் நமக்கு புலப்படும். அப்ப நம்ம அலட்சியப்படுத்துகிற அவற்றை சீர்திருத்தக்கூடிய உரிய முறையில் நாம் அவற்றை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். அப்ப எல்லா விஷயத்தையும் நம்முடைய பார்வையிலிருந்து மட்டுமே பார்க்காம அடுத்தவர்கள் ரீதியாகவும் பார்ப்பது. இதை சொல்றதுனால அடுத்தவங்க பாதிக்கப்படுவாங்களா, இந்த தவறு இவரின் புறத்திலிருந்து ஏன் ஏற்பட்டது, என்ன காரணத்தினால ஏற்பட்டுச்சு, இப்படி நாம் நடந்து கொண்டால் அது அவர்கள் பிறரை பாதிக்குமா, பிறருடைய மனதை நோகடிக்குமா என்றெல்லாம் யோசிப்பது, அடுத்தவர்களை பற்றியும் யோசித்து நடந்து கொள்வதுதான் பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மை பற்றி திருக்குர்ஆன்ல நமக்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு செய்திகளை வலியுறுத்துகிறார்கள். உதாரணமா திருக்குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சொத்து பங்கீடை பற்றி வரும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வைதா ஹதரல் கிஸ்மத உலுல் குர்பா,
ஒல் யத்தாமா ஒல் மசாக்கீனு, நீங்க சொத்து பங்கீடு செய்யும் பொழுது அனாதைகள் உள்ளே வந்து விட்டால், ஏழைகள் உள்ளே வந்து விட்டால், மிஸ்கின்கள் அவர்கள் வந்து விட்டால், ஃபர்சுகூஹும் மின்ஹும், அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. நீங்க பங்கீடு செய்யும் பொழுது யார் யாருக்கு பங்கீடு திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். வரக்கூடிய அனாதைகளுக்கு எந்த பங்கும் இல்லை, மிஸ்கின்களுக்கு எந்த பங்கும் இல்லை. சொத்தில் பங்கு சொல்லப்படாத பிற உறவுகள், பிற நெருங்கிய உறவினர்கள், அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. கொடுக்காட்டி குற்றம்லாம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், வைதா ஹதரல் கிஸ்மத்தை, நீங்க பங்கு வைக்கிறீங்க, பங்கு வைக்கிற அந்த நேரத்தில் உளுல் குர்பான், உங்க சொந்த பந்தங்கள் வந்துட்டாங்க, உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க, நல்லா இருக்கீங்களான்னு திடீர்னு விசாரிக்க வர்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏழைகள் வந்து விட்டார்கள், எத்தீம்கள் வந்து விட்டார்கள். அப்ப என்ன செய்யறது? ஃபர்சுகூஹும் மின்ஹு, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. உங்களால் முடிந்தது, உங்களால் இயன்றது கொஞ்சத்தேனும் கொடுங்கள். வக்கூலுலஹும் கௌலம் மஅரூஃபா, நல்ல சொல்லை சொல்லுங்கள். சிறிதேனும் கொடுத்து நல்ல சொல்லை சொல்லுங்கள். பெருந்தன்மையா நடந்துக்கப்பா, அவனுக்கு பங்கு இல்லதான், கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, கொடுக்காட்டி குற்றமும் இல்லை, கொடு. பங்கு வைக்கும் போது வந்துட்டான்ல. அப்ப இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை சொல்கிறது? நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உறவினர்களோ விருந்தாளிகளோ வந்துட்டா நம்ம சொல்லுவோம், வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லும் போது பெரிய பஞ்சாயத்து இல்லை. ஏன்னா மனசுக்குள்ள நம்ம நினைப்போம், எப்படியும் அவர் சாப்பிட போறது இல்லை, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூப்பிடுறதுனால அவ பெரிய பஞ்சாயத்து இல்லை. மேல் கூட்டு அப்படியே உட்கார்றோம்னு உட்கார்ந்து என்ன ஒரு சொல்லுக்கு தானே சொன்னோம், பொசுக்குன்னு உட்கார்ந்துட்டாரு. இப்போ குழம்பு இருக்கான்னு தெரியலையே, கறி இருக்கான்னு தெரியலையே, சாப்பாடு இருக்கான்னு தெரியல. சாப்பிடுற சாப்பாடு விவகாரத்துக்கே நாம இப்படி யோசிக்கிறோம்னா, குர்ஆன் நமக்கு எதுல சொல்லுது? சொத்து பங்கீடு விஷயத்தில் குடுன்னு சொல்லுது. வந்துட்டான்லப்பா, பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல, கொஞ்சம் கொடு, கொஞ்சம் கொடுத்தா நீ குறைஞ்சா போயிருவேன், பெருந்தன்மையா நடந்துக்க, நல்லதை சொல்லு, பெருந்தன்மையாக நடந்து கொள் என்கிற கருத்தாக்கத்தை இஸ்லாம் நமக்கு. அப்போ ஒவ்வொரு முஸ்லிம்களையும் எவ்வளவு பெருந்தன்மை மிக்க குணம் கொண்டவர்களாக இஸ்லாம் உருவெடுக்க விரும்புகிறது, நம்மளை வளர்த்தெடுக்க விரும்புகிறது. அவங்க கோணத்திலிருந்து பார்க்குது இஸ்லாம். அவன் வந்துட்டான், பார்க்குறான், அவனுக்கு கொஞ்சம் ஆசை வரும். ஓ இவ்வளோ பொருள், இவ்வளோ சொத்து வருது, நம்ம கொஞ்சம் நந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைப்ப ஆசைப்படுவான், அதனால கொஞ்சத்தை கொடு. இதே போல இஸ்லாம் இன்னொரு விஷயத்துல பெருந்தன்மையை சொல்லுது பாருங்க. திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமமாகாது. நன்மை நன்மைதான், தீமை தீமைதான், ஒருபோதும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய ஹஸன், ஒரு தீமையை நன்மையை கொண்டு நீங்கள் தடுப்பீராக. அடுத்தவர்கள் உங்களுக்கு தீமை செய்துவிட்டால் அந்த தீமையை நன்மையை கொண்டு தடுப்பீராக. ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவ்வாறு நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுக்கும் யாருக்கும் பகைமை இருக்குமோ உங்களுடைய பகைவன் உங்களுக்கு உற்ற நண்பனாக மாறிவிடுவான். எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை இஸ்லாம் சொல்லுது பாருங்க. அடுத்தவர்கள் நமக்கு தீமை செய்து விட்டால் அதற்கு நாமும் பதிலுக்கு தீமை செய்ய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் அடுத்தவர் நம்மளை திட்டார், அதே வார்த்தையை போட்டு நாமும் திட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அவன் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம 9 வார்த்தை சொல்லக்கூடாது, அவன் 1 சொன்னா நம்ம 10 100 பட்டியல் போடக்கூடாது. அல்லாஹ் அப்படியே சொல்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், தீய சொல்லை சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், கெட்ட வார்த்தையை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இல்லாமல் குலிம், அநீதிக்குள்ளாக்கப்பட்டவனை தவிர அவன் பேசினால் குற்றம் இல்லை. பாதிக்கப்பட்டவன் ஒரு தீய வார்த்தையை பேசினால் அல்லாஹ் அதை குற்றமாக அருவருப்பாக பார்ப்பதில்லை. அப்ப மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கு. அவன் நம்மள ஒரு திட்டான், நான் திட்டுறதுக்கு அனுமதி இருக்கு. அடித்து விட்டார், அதே மாதிரி அதே விதத்தில் அவரை அடிப்பதற்கு எனக்கு அனுமதி இருக்கு. ஆனா அல்லாஹ் அங்க அனுமதியை பற்றி இல்லை பேச்சு, பெருந்தன்மை பற்றி பேசு. எது மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதோ அந்த குணத்தை பற்றி அல்லாஹ் இங்கே பேசவில்லை. இங்கே அல்லாஹ் பேசுறது எது? பெருந்தன்மையை பற்றி. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இருக்கு, அதுக்கு மேல ஒரு படி. என்ன? உனக்கு அனுமதி இருக்கு, விரும்புனா அடி, விரும்புனா அவனை பதிலுக்கு திட்டிரு, விரும்புனா அவனுக்கு நீ நல்லது செய். அவன் உன்னை அடிச்சிட்டானா அவனுக்கே நீ நல்லது பண்ணு. அவன் உனக்கு ஒரு தீமையை செய்து விட்டானா அந்த தீமையை நன்மையால் தடு. இது பில்லதி ஹிய ஹஸன், எது நன்மையோ அதனை கொண்டு அந்த தீமையை தடு. அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன், உனக்கும் அவனுக்கும் பகைமை இருக்குமையானால் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவன் உற்ற நண்பனாக மாறிவிடுவான். இப்படி இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கமாவது நமக்கு சொல்லி தருமா? உன் எதிரித்தான் அவன், நீ அவனுக்கு நல்லது செய்யும் போது அவனே உன் நண்பனா மாறிவிடக் கூடும். உன்னை பெரிதிலும் நேசிக்கக்கூடிய உற்ற நண்பனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உன்னுடைய இந்த பெருந்தன்மையான நடத்தையின் மூலம். அப்படி நீ பெருந்தன்மையை வெளிப்படுத்து.
சொல்லிட்டு அதுல உள்ள இன்னொரு பகுதி அல்லாஹ் சொல்கிறான், ஒமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு. இந்த பண்பு எல்லாருக்கும்லாம் வாய்க்காது. ஒமா யுலக்காஹா இல்லல்லதீன சபரு, பொறுமைசாலிகளை தவிர வேறு யாருக்கும் இந்த பண்பு வாய்க்காது. இன்னும் அடுத்த இன்னொரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா யுலக்காஹா இல்லா து ஹவ்வின் அதீம். இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களை தவிர, பெரும் பங்கு வழங்கப்பட்டவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த குணம் வாய்க்காது. பொறுமைசாலிகளுக்கு தான்ப்பா இது முடியும், மிக பெரும் பங்கு உடையவர்களுக்குத்தான் இது முடியும், எல்லோருக்கும் முடியாது, அனைவருக்கும் இது சாத்தியமான பண்பு அல்ல. அதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லிடலாம். உண்மையா இல்லை, எல்லாருக்கும் சாத்தியமா? அவன் நம்மளை திட்டா 1 வருஷமா 5 வருஷமா நினைச்சுக்கிட்டு இருப்பான், என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, டைரியில் எழுதாத குறை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பார். என்னை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருப்பான். மறக்கவே மாட்டாங்க, மறக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? அதுக்கு நம்ம பழக்கப்படலை. அந்த பெருந்தன்மையான குணத்திற்கு நாம் பழக்கப்படவில்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு தீங்கை ஏற்படுத்தியவர்களுக்கு நாம நன்மை செய்வதற்குல அதெல்லாம் அந்த பெருந்தன்மையெல்லாம் எல்லாருக்கும் வராது. ஆனால் அல்லாஹ் அதை விரும்புறான், அப்படி செய்யுங்கப்பா. இந்த பண்பு எல்லாருக்கும் வராது, பொறுமைசாலிகளை தவிர வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு, இந்த பாக்கியம் இல்லை. ஆனால் அது அல்லாஹ்வால் விரும்பப்படுகிற ஒரு குணம். அத்தகைய பெருந்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று குர்ஆன்ல ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய, அவர்கள் பெருந்தன்மை மிக்க செயல்பாட்டோடு நடந்து கொண்ட சம்பவங்களை பட்டியலிட ஆரம்பித்தால் பல 100 சம்பவங்களை சொல்லணும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில கொட்டி கிடக்கிறது. ரசூலுல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட சமூகம், சஹாபாக்கள், நபித்தோழர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், பல சம்பவம். ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கெல்லாம் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களுக்குமான ஒரு சின்ன மனக்கசப்பு எப்படி வருதுன்னு பாருங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தனக்குன்னு பெருசா பொருளாதாரத்தை சேர்த்து வைக்க மாட்டாங்க, அந்த பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. கொஞ்சம் மேல் மிச்சமா பொருளாதாரம் இருந்து விட்டால், ஏன் உணவு இருந்து விட்டால் கூட இல்லாத சத்தக்க தர்மம் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் காசு இருக்கா, இந்த வாப்பா நீங்க வச்சுக்க, இந்த நீ வைத்துக்கொள் கொடுத்துருவாங்க. அது அவர்களுடைய குணம். உணவு இருந்தாலும் கொடுத்து விடுவார்கள். தர்மம் செய்கிற பண்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல கொஞ்சம் அதிகம். இதை பற்றி, இந்த குணத்தை பற்றி ஆயிஷா அவர்களுடைய சகோதரியின் மகன் அஸ்மா பின் அபீ பக்கர் அவர்களுடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர்ட்ட சொல்லப்படுகிறது. ஆயிஷா அவர்களுக்கும் அப்துல்லா பின் ஜுபைருக்குமான உறவு என்ன? தான் சகோதரியின் மகன், தான் மகன் மாதிரி, தன்னுடைய மகன் மாதிரி அப்துல்லா பின் ஜுபைர்ட்ட சொல்லப்படுது, உங்க சின்னம்மா அல்லது உங்க பெரியம்மா என்ன இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்குன்னு எதுவும் வைக்கிறது இல்லையே. அப்போ அப்துல்லா பின் ஜுபைர் சொல்லிடுறாரு, அவங்க கையை ரொம்ப நீளுது, பார்க்குற ஆளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கையை கொஞ்சம் மடக்கி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. கையை மடக்கி வைப்பது, தடுத்துக் கொள்வது நல்லது, கொடுக்காம தடுத்துக் கொள்வது அவர்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி சொல்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அடுத்தவங்களாம் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு நாமே சொல்லிக்குவோம். ஏன் நம்ம ரொம்ப கொடுக்குற மாதிரி தெரியுது, எது நம்ம முதுகில் நாமே தட்டிக்குவோம். ஒரு 50 ரூபா டக்குன்னு கொடுத்துட்டோம், நீங்க ரொம்ப கொடுக்குற மாதிரி தெரியுது, கொஞ்சம் தடுத்து வச்சுக்குவோம், நமக்கு நாமே சொல்லிக்கிட்டா தான் உண்டு. அன்னைக்கு அப்துல்லா பின் ஜுபைர் அவங்க ஆயிஷா அவர்களை பற்றி இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. இது ஆயிஷா அவர்களின் கவனத்துக்கு வந்துருச்சு. வந்தவங்க ஆயிஷா அவங்கள பாருங்க, அப்படியா என் கையை தடுக்கணுங்கிறாரா, இனிமேல் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறேன், எனக்கு விருப்பமான நன்மையான காரியங்களில் செலவு செய்து கொண்டிருக்கிறேன், இதை தடுக்க வேண்டும் என்கிறாரா. அப்துல்லா பின் ஜுபைரிடம் இனி நான் பேச மாட்டேன், பேசினால் சத்தியத்தை முறித்ததற்குரிய பரிகாரம் என் மீது உண்டு அப்படின்ட்டாங்க. இப்படி சொல்லிட்டாங்க, பேசவே இல்லை. அப்துல்லா பின் ஜுபைருக்கு வருத்தம், ஆஹா தெரியாம சொல்லிட்டமே. தன்னுடைய நெருங்கிய உறவுகள் மூலமா ஆயிஷா அவங்களுக்கு தூது அனுப்புறாங்க. சரி தெரியாம பேசிட்டாரு, வயசு கம்மி, விவரம் இல்லாம பேசிட்டாரு, கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போங்கன்னு தூது அனுப்புறாங்க. அது கேட்டுக்கொள்வதாகவே இல்லை ஆயிஷா அவர்கள். எப்படி சொன்னா, தர்மம் செய்வதை பற்றி எப்படி பேசலாம், அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ அப்துல்லா பின் ஜுபைர் தாய் மாமாமார்கள்லாம் அங்கே இருந்தாங்க, அவங்களெல்லாம் சந்திச்சு கொஞ்சம் பேச சொல்லுங்க, எங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்க, ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க தாய் மாமார்கள்லாம் சேர்ந்து சரி வா நாங்கள் சந்திக்க போறோம், ஆயிஷா அம்மையார் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி உள்ள அனுமதி கேட்போம், நீங்களும் உங்க பார்வையில் படுற மாதிரி நில்லுங்க. ஒரு 6 பேர் 7 பேரா சேர்ந்து வீட்டுக்குள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கறது. கேட்கும்போது ஆயிஷா அவர்களுடைய பார்வையில் படுற மாதிரி அப்துல்லா பின் ஜுபைரை நிற்க வைக்கிறது, நீங்களும் உங்க பார்வையில் படுற மாதிரி நில்லுங்க,
அனுமதி கொடுத்தா உள்ள போவோம், உங்களுக்கு அவண்டி பேசுவோம். வாசல்ல நிற்கும் போது அனுமதியே தெரியலனா எல்லாரும் கிளம்பிட வேண்டியதுதான் இப்படின்னு பேசிட்டு போறாங்க. வாசல்ல நிக்கிறாங்க. பார்வையில படுற மாதிரி அப்துல்லா பின் சுபைரை நிறுத்தி வைத்துக் கொண்டு ஆயிஷா அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, அனுமதி கேட்கிறாங்க. ஆயிஷா அவர்களே உள்ள வரலாமா? அவரை பார்க்கறாங்க. அப்துல்லா பின் சுபைரை பார்த்தாச்சு, ஆஹா பஞ்சாயத்து இதுக்கு பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. பார்த்துட்டாங்க ஆயிஷா அவங்க. சரி வாங்க உள்ள வாங்க அப்படிங்கிறாங்க. அவரு உடலை எதுவும் இவரை பார்க்காம கவனம் இல்லாம சொல்ற மாதிரி தெரியுது. நம்ம எதுக்கும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்வோம். அவங்க தாய் மாமாமார்கள் ஒரு ஆளு நல்லா கேட்கிறாங்க, எங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல உள்ள வரலாம்ல அப்படின்னா என்ன? அப்துல்லா பின் சுபைர் நிக்கிறாரு. ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது, பார்த்துட்டீங்கல்ல உள்ள வரலாம்ல, எல்லாரும் தானே சொல்றீங்க அப்படின்னு திரும்பி கேட்கிறாங்க. எல்லாரையும் தான் சொல்றேன் வாங்க உள்ள வாங்க அப்படின்ட்டாங்க. உள்ள போனோடனே உட்கார்ந்து இருவருமாக மனம் முஹப்பத்தா பேசி தங்களுடைய அன்பை பரிமாறி கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாம் சத்தியம் செய்ததற்குண்டான பரிகாரத்தை கொடுத்தார்கள். மென்மேலும் பரிகாரத்தை கொடுத்ததற்கு பிறகும் இந்த பரிகாரம் பத்தாதோ போதாதோ என்று நினைக்கும் அளவிற்கு வருத்தப்பட்டார்கள் என்கிற செய்தியை புகாரில பார்க்கிறோம். இதில் நாம கவனிக்க வேண்டியது, மனிதர்கள் எனும் பொழுது எல்லாருக்கும் பிணக்கு வரும், சண்டை சச்சரவுகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள வரலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் வரலாம், மாமியார் மருமகளுக்கு மத்தியில் வரலாம், சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் வரலாம், நண்பர்களுக்கு மத்தியில் வரலாம். எல்லாருக்குள்ளும் பிணக்கு வரும். நம்ம எல்லோருமே மனிதர்கள். அப்படி பிணக்கு வரும் பொழுது அதற்கு பிற்பாடு நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அதில் தான் நம்முடைய பெருந்தன்மை இருக்கிறது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு இத்தனைக்கும் ஆயிஷா அவர்களுடைய கோபம் தம்முடைய சொந்த பகை அல்ல, என்னை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு இவர் யார்? அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக அவர்கள் கொண்ட கோபம் தான். இன்னைக்கு நமக்கு மார்க்கத்திற்காக என்பதை தாண்டி நம்முடைய சொந்த பகைகள், நம்முடைய சொந்த பிரச்சனைகள் பல இருக்கும். அதை தாண்டி ஒரு கட்டத்தில் பெருந்தன்மையாக யார் நடக்கிறாங்கிறது அல்ல பார்ப்பான். சரி, அவர் 2 பேருக்கு மத்தியில் பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, நண்பர்களுக்குள் பிரச்சனை, சொந்த பந்தங்களுக்குள் பிரச்சனை. இதுல பெருந்தன்மையாக கீழிறங்கி வருபவர் யார்? அல்லாஹ் பார்ப்பாங்க. அப்ப நம்ம பெருந்தன்மையா நடந்து கொள்வோமே ஆனால் அது அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்கும். அங்க இருவருமே பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார்கள். அப்துல்லா பின் சுபைர் கீழே இறங்கி வருகிறார். நான் வரேன், எங்க அம்மாவை பார்க்கறதுக்கு நான் வரேன், என்னை கூட்டு போங்க, எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா போதும், எங்க அம்மா கிட்ட பேசினா போதும்னு அப்துல்லா பின் சுபைர் நினைக்கிறார். வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? நம்ம ஊரா இருந்தா என்ன நடக்கும்? தண்ணியை குறி மூஞ்சில ஊத்தி விட்டுருவாங்க, வெக்கம் கட்டவனை. அதையெல்லாம் மறந்தா வாசல்ல வந்து நிக்கிற, தூ உனக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, மரியாதை இல்லைன்னு சொல்லி பக்கம் பக்கமா வசனம் பேசுவாங்க. அதை கேட்டவனுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். சரி, அவ்வளோ பெரிய பக்கம் பக்கமா வசனம் பேசுற அளவுக்கு பஞ்சாயத்து பிரச்சனை என்னன்னு பார்த்தா, கல்யாணத்துக்கு என்ன நீ கூப்பிட்டியா, பத்திரிகையில என் பேர் அடிச்சியா, அதை செய்தாயா, இதை செய்தாயா, எல்லாம் நம்ம சடங்கு சம்பிரதாயங்களை ஒட்டி உள்ள கோபமாக இருக்கும். அதையெல்லாம் மன்னிச்சு பழகும். பிறருடைய தவறுகள், நமக்கு செய்யப்படுகிற தவறுகள், மனிதர்கள் தரப்பிலிருந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு இழைக்கப்படுகிற அநியாயங்களை எல்லாம் நாம உதாசீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு பெருந்தன்மை நம்ம இடத்துல வருதாங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. இதே போல அபுல் யுசுர் என்கிற ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய காலங்களுக்கு பிறகு நபித்தோழர்கள் இருக்கிற காலம், தாபீன்கள் இருக்கிறாங்க. தாபீன்கள்ல ஒருவருக்கு அபுல் யுசுர் கொஞ்சம் பொருளாதார கடன் கொடுத்தாரு. அதை குறித்த தேதியில் பெறுவதற்காக வாங்குவதற்காக செல்கிறார். வீட்டுக்கு போறார். இன்னார் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார் அபுல் யூசுப். அந்த சஹாபி, கடன் கொடுத்த சஹாபி கேட்கிறார், இவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறார். வீட்டில இருந்து சொந்த பந்தங்கள்லாம் சொல்றாங்க, இல்ல அவர் இல்லை அப்படியான்னு சொல்லி வெளியே போகும்போது அவர் பையன் வெளியே வரான். ஃபஹரஜ இப்னுன் லஹு ஸகீர், சிறிய மகன் வெளியே வருகிறான். அந்த சிறிய பையன்கிட்ட கேட்குறாங்க, எங்க உங்க அப்பா எங்க போயிட்டாரு? அவர் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாரு. பையங்களுக்கு எங்க போய் பேச தெரியும்? உங்க சத்தம் கேட்டுச்சு, இன்னஹு தஹல அலா அரிகத்த உம்மி, உடனே எங்க அம்மா கட்டில் கீழே போய் படுத்துக்கிட்டாரு. எவ்வளவு விலாவரியா சொல்றான் பாருங்க. இவ்வளவு விலாவரியா சொன்னதுக்கு அப்புறம் அபுல் யூசுர் அவர் சொல்றாரு, இன்னாரே வெளியே வாங்க, எல்லாம் தெரியும் வாங்க அப்படின்ட்டார். உஹ்ருஜ், நீங்க வெளியே வாங்க, நீங்க உள்ளதான் இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியும். அவர் ரொம்ப சங்கடப்பட்டு வெளியே வர்றாரு. அபுல் யூசுர் கேட்கிறார், ஏன் இப்படி பண்றீங்க? அப்ப அவர் சொல்றாரு, இல்லை நான் உங்ககிட்ட கடன் வாங்கினேன், குறித்த தேதியில கொடுக்கணும், என்னால் கொடுக்க முடியல, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதரோடு தோழமை கொண்ட நபர், உங்களிடத்தில் நான் மீண்டும் மீண்டும் அவகாசம் கேட்டு மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதை, மீண்டும் மீண்டும் வாக்குறுதி கொடுத்து அதற்கு மாறு செய்வதை நான் வெறுக்கிறேன். ஆகவேதான் உங்களை சந்திக்க கூச்சப்பட்டு உங்களை சந்திப்பதற்கு மனம் வெம்பு போய் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டேன் அப்படிங்கிறார். இதை கேட்டு அவருக்கு சங்கடமாயிடுச்சு. அபுல் யூசுர் என்கிற அந்த சஹாபிக்கு சங்கடமாயி,
இப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் உண்மை. அல்லாஹின் மீது ஆணை, அல்லாஹின் மீது ஆணை. மீண்டும் கேட்கிறார், அல்லாஹின் மீது ஆணை, அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொன்னதெல்லாம் உண்மை. வாக்குறுதி கொடுத்து அதற்கு மாறு செய்வதை வெறுக்கிறேன். அதுவும் நபியோடு தோழமை கொண்ட உங்களை போன்ற தோழர்களிடத்தில் பொய் பேசுவதை நான் வெறுக்கிறேன். ஆனால் என்னால் முடியலை, நான் சிரமத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்படிலாம் சொன்னதை தான் அல்லாஹின் மீது ஆணையிட்டு உண்மையான்னு 3 முறை கேட்கிறார். அவரும் ஆம், அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை என்று சொன்னார். அப்படின்னா உடனே அந்த கடன் பத்திரத்தை எடுத்துக்குவாங்கட்டார். அவங்க குடுக்கல் வாங்கல எழுதிக்குவாங்க. கடன் பத்திரத்தை எடுத்துட்டு வர்றாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டார். அபுல் யூசுர் என்கிற அந்த சஹாபி தனக்கு கடன் கொடுக்குற அந்த கடன் பத்திரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு உனக்கு எப்போ முடியுதோ அப்போ தாப்பா, அதுவும் விரும்பினாத்தான், இல்லையா விட்டு, நீ எனக்கு கடன் வாங்கின மாதிரியே இல்லை என்று நினைத்துக்கொள். நீ சுதந்திரமானவன், கடனில் இருந்து விடுபட்டவன், எனக்கு நீ இனிமேல் கடன் தர வேண்டிய அவசியமே இல்லை, கடனை திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லை, கிடைச்சா கூட, இல்லையா இல்லை, பிரச்சனையே இல்லை அப்படின்னு கடன் பத்திரத்தை அழிச்சிட்டு போறார். போகும்போது சொன்னார், நான் ரசூல்லாட்ட கேட்டேன். ரசூல்லா சொன்னாங்க, மண் அந்தர முஹ்சிரன், எவர் ஒருவர் சிரமப்படுகிறாரோ அவருக்கு அவகாசம் அளித்தாலோ, அல்லது அவருக்கு கொடுத்த கடனை தள்ளுபடி செய்து விட்டாலோ, மறுமை நாளில் தன்னுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த தருணத்தில் அவருக்கும் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் நிழலை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. பாருங்க, அர்ஷுடைய நிழல் 7 பேருக்கு, 7 வகையினருக்கு கிடைக்கும் என்று நம்ம பிரதானமான ஹதீசுகள்ல படிச்சிருக்கிறோம். இவர் 8வது நபர். 8வது நபர் யார்? குடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் பெருந்தன்மையோடு நடப்பவர். வியாபாரமாக இருந்தாலும் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் குடுக்கல் வாங்கல்ல ஒருவர் பெருந்தன்மையாக நடந்து கொள்வாரேயானால் அவருக்கு நாளை மறுமை நாள்ல பிரம்மாண்டமான அர்ஷின் நிழல் உண்டு. அதைத்தான் நபிகள் நாயகம் இன்னொரு செய்தியில வேறு விதமாக சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹா, அல்லாஹ் பெருந்தன்மையாக நடந்து கொள்பவருக்கு அருள் செய்யட்டும். எதில் அவர் பெருந்தன்மையாக நடந்து கொள்வார்? இதா பாஅ வ இதஷ்தரா, விற்றாலும் வாங்கினாலும். ஒரு பொருளை விற்கும் போதும் பெருந்தன்மையா இருப்பார், ஒரு பொருளை வாங்கும் போதும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பிரச்சனை என்னன்னா, பெருந்தன்மையோடு நடக்கிறவங்களை தான் விபரம் இல்லாதவன், மூல வளர்ச்சி குறைவு, இந்த பேர்லாம் வரும். ஏன் இன்னைக்கு யாரும் பெருந்தன்மையா நடக்கிறது இல்லை? அவர்கள் அந்த பண்பை கடைபிடிப்பதற்கு விருப்பமில்லை என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படி நடந்து கொள்வோமே ஆனால் உலகத்தில் பொழைக்க தெரியாதவன், விபரம் இல்லை, எந்த மூளை உள்ளவனாவது இப்படி நடந்து போகலாங்க அப்படின்னு நம்ம கேட்போம், யாரா இருந்தாலும் கேட்போம். அதனால தான் அந்த பண்பில் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் அரிசுடைய நிழலை கொடுக்குறான். அரிசுடைய நிழலை பெறுகிற 8வது நபர் பெருந்தன்மையோடு நடந்து கொள்பவர். இன்னைக்கு சர்வசாதாரணமா வெளியிலாம் கூட பெருந்தன்மையா இருப்பார், குடும்பத்துல பெருந்தன்மையா இருக்க மாட்டார், பெற்றோர்கள்ட்ட பெருந்தன்மை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம், கணவன் மனைவிக்கு மத்தியில் பெருந்தன்மை இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பூதாகரமாக்கி கொண்டு பேசுவதால் தான் குடும்பத்திற்குள் பல பிரச்சனைகள். அது விவாகரத்து வரையிலையும் செல்வதற்கு என்ன காரணம்? சமீப காலமா நவீன நாகரிக காலத்துல நம் சமூகத்தில், நம் சமுதாயத்தில் விவாகரத்துகள் படையெடுத்து வருது. விவாகரத்துகளை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அப்படி வரக்கூடியவற்றில் அதிகமானவை அற்ப காரணங்களுக்காக, தேவையற்ற காரணங்களுக்காக இருக்கு. வரக்கூடியவற்றில் அதிகமானவை ஏதேனும் ஒரு தரப்பில் கீழே இறங்கி செல்ல முடியாத அந்த பெருந்தன்மை என்கிற குணம் அற்று போகும்போது அவை பெரிய பிரச்சனைகளாக, பெரிய அளவிற்கு ஒரு தலைவலியாக மாறிவிடுகிறது. அப்ப எல்லாவற்றிலையும் நாம் நம்முடைய நடத்தையில பெருந்தன்மையை வெளிப்படுத்தணும். இறுதியா இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முந்தைய சமுதாயத்தில் நடந்த ஒரு நிகழ்வா சொல்றாங்க. முந்தைய சமுதாயத்தில் ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்கினார். நிலத்தை வாங்கிட்டார், குடுக்கல் வாங்கல் நிலம் வாங்கிட்டார். அந்த நிலத்தை தன்னுடைய ஒரு தேவைக்காக வேண்டி சில நாட்கள் கழித்து தோன்றார். தோன்ற கீழே தங்க கட்டி கிடைக்குது. நிலத்தை வாங்கிய நிலத்துல கீழே தங்க கட்டி. உடனே இவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம நிலம் வாங்கணும், கீழே தங்க கட்டி இருக்கேன், இதை தெரியாம நம்ம கிட்ட வித்துட்டாரா? என்ன செய்யறாரு பாருங்க. அந்த தங்க கட்டி எடுத்துக்கொண்டு யாரிடம் அந்த நிலத்தை காசு கொடுத்து வாங்கினாரோ அவரிடமே செல்கிறார். அவரிடம் சென்று இந்த தங்க கட்டியை கொடுக்கிறார். இந்த அப்படி உன்னுடைய தங்கம்,
நீ எனக்கு நிலத்தை வித்த, நான் நிலத்தை தோண்டுனேன், என்னுடைய தேவைக்காக அப்படி தோண்டும் போது கீழே தங்கம் இருந்தது, தங்க கட்டி இருந்தது, அதை நீ தெரியாம தந்துட்டீங்க போல, இந்தாங்க அந்த தங்க கட்டி உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கொடுக்குறாரு. இப்படி நடக்குமா நமக்கு? ஒரு நிலம் நம்மளே வாங்குறோம், ஒரு நிலத்தை வாங்குறோம், கீழே தங்க கட்டியெல்லாம் விட்டுருங்க, ஒரு 10,000 ரூபாய் நோட்டு கட்டி கீழே இருக்கு, எடுத்து ஆஹா அவர் மூதாதையர்கள் பாட்டம் பூட்டி யாரோ கீழே வச்சுட்டாங்க போல இருக்கு, அதுவும் இப்போ உள்ள 10,000 இருக்காது, ஏதோ 10,000க்கு மதிப்புள்ள ஏதோ ஒரு பழைய நாணயமா இருக்குன்னு வைங்க, எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும் நமக்கு தோணுமா? நம்மளே நமக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் அவன் ஆரம்பத்திலேயே செக் பண்ணியிருக்கணும்ல, செக் பண்ணாம நமக்கு எதுக்கு வித்தான்? அப்ப நமக்கு தானே அது, கீழே என்ன கிடைச்சாலும் நமக்கு தான், நம்ம முடிவு பண்ணிடுவோம் வைங்களேன். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம நிலத்தை தானே காசு கொடுத்து வாங்கணும், இந்த தங்கத்துக்கு காசு கொடுக்கலையே, அப்ப இந்த தங்கம் நமக்கு ஹலால் அல்ல, இதை எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கிறார். ஹுது தஹபக், பிடி உன்னுடைய தங்கத்தை, இன்னம ஸ்தரைத்துல் அர்த், நான் உன்னிடம் வாங்கியது வெறும் நிலத்தை தான், தங்கத்தை அல்ல அப்படின்னு தங்கத்தை கொடுத்துடுறாரு. இப்படி நம்மளை தேடி வந்தால் நம்ம என்ன செய்வோம்? அதை வாங்கி கையில் ஒரு 100 ரூபாயை கொடுத்து மொத்தத்தையும் வாங்கி, ஒன்ன மாதிரி எல்லாரும் இருக்கணும் யா, இருந்தால் ஊர் செழிப்பாக இருக்கும். ஆனால் அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? தங்கத்தை வாங்க மறுக்கிறார், வாங்க மாட்டேங்கிறார். இந்த தங்கம் எனக்கு ஹலால் அல்ல, இதை நான் வாங்க மாட்டேன். ஏன்? இன்னமா பிஅத்துக்கல் அர்த வமா ஃபீஹா, நான் எப்போது உன்னிடம் நிலத்தை விற்றேனோ அப்போதே நிலத்தின் கீழே உள்ளதையும் உன்னிடம் விற்று விட்டேன். நிலத்து கீழே ஒரு கல் இருந்தா என்கிட்ட கொண்டு வருவியா? அவர் கேட்கிறார். அவர் லாஜிக்க பாருங்க, நிலத்தை நான் வித்துட்டேன், நிலத்து கீழே ஒரு கல் கிடைக்குது, அது எனக்குரியதா? அது உமக்குரியது. பிறகு நிலத்தின் கீழே எது இருந்தாலும் அது உமக்குரியது என்றால், அந்த நிலத்தின் கீழ் தங்கம் இருந்தாலும் அதுவும் உமக்குரியது, அது எனக்குரியதல்ல, எனக்கு ஹலால் இல்லை. ரெண்டு பேரும் இந்த நீ வச்சுக்கன்னு சண்டை. என்ன ஒரு பெருந்தன்மை! இந்த மாதிரி பெருந்தன்மையில நமக்கு வருமா? அது தங்கத்தை விடுங்க, ஊர்ல கலரி சாப்பாடு நடக்கும், சகன், அது திடீர்னு ஏதாவது நல்லி எலும்பு ஒண்ணுதான் வந்திருக்கும். இவர் கனெக்ட் பண்ணுவார், ஆஹா அந்த பக்கத்துல உட்கார்ந்தா நல்லி எலும்பு அவனுக்கு போகும், இந்த பக்கத்துல உட்கார்ந்தோம்னா நல்லி எலும்பு நமக்கு கிடைக்காம போகும். என்ன செய்யறதுன்னு உட்காரும் போது ஒரு கால்குலேட் பண்ணி உட்கார்றோமே, அதையும் தாண்டி உட்காந்துட்டோம். நீங்க கவனிக்காம உட்காந்துட்டோம்னா சகனை ஒரு குலுக்கிறது முடிஞ்சு வச்சு, அப்படி ரைட்டா ஒரு ரொட்டேட் பண்ணி விடுறது நடக்குதுல. இதெல்லாம் பிற சமூகங்கள்ல அதனால தானே சண்டையே நடக்குது. கல்யாணம் வீட்டு பந்தியில எனக்கு கால் இல்லை, எனக்கு குழம்பு இல்லை, எனக்கு கறி இல்லைன்னு தானே சண்டை சச்சரவே. அந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் பெருந்தன்மை இல்லாத அந்த அம்சத்தை தானே வெளிப்படுத்துகிறது. அப்ப கறிக்கே சண்டை நடக்குது, தங்கத்துக்கு அங்க சண்டையே இல்லையே. பிரச்சனை எப்படி? உனக்குரியது நீ வச்சுக்க, எனக்கு வேண்டாம், எனக்கு ஹலால் இல்லை. கடைசியில் அப்போ ஒரு நீதிபதி இருந்தார், ரசூலுல்லாஹ் இதை அங்கீகரிக்கிறாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு நீதிபதி இருந்தார், அவர்கிட்ட போறாங்க, ஒரு மார்க்க அறிஞர், அவர்கிட்ட போறாங்க, அவர்கிட்ட கொடுக்குற வாங்க மாட்டேங்கிறார், அவருக்குரியது தானே. அவரும் சொல்லி பார்க்குறாரு, ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில் எப்பா அவர்கிட்ட, உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா? ஆமா இருக்கு. உனக்கு யாரு பொம்பளை பிள்ளை உண்டா? ஆமா உண்டு. பேசாம அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தை பொது சொத்தாக்கிருங்கப்பா, உங்க பஞ்சாயத்து தீராது போல அப்படிங்கிறாரு. உங்க அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிருங்க, உங்க பொண்ணுக்கு அந்த பையனை திருமணம் முடித்து வைத்து, உங்கள் பையனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்து இந்த தங்கத்தை பொது சொத்தாக ஆக்கி விடுங்கள், உங்க பஞ்சாயத்து தீராது போலும் அப்படிங்கிறார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி இந்த அளவுக்கு முற்காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பல்வேறு பெருந்தன்மை மிக்க குணத்தோடு செயல்பட்ட பல நூறு சம்பவங்கள் இருக்கு. இந்த குணத்தை நாம் எப்படி நம்பிக்கை ரீதியாக, ஈமான் ரீதியாக நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதைப் போல, வணக்க வழிபாடுகள் ரீதியாக நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்வதைப் போல, பிற மனிதர்களோடு நடந்து கொள்வதிலையும், நம்முடைய குடும்பத்தாரோடு நாம் நடந்து கொள்வதிலையும், நம்முடைய சொந்த பந்தங்களோடு நண்பர்களோடு நடந்து கொள்வதிலையும் பெருந்தன்மை என்கிற இந்த அழகுமிக்க குணத்தை, அல்லாஹ் விரும்புகிற குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது மென்மேலும் அல்லாஹ்வின் அருளுக்குரியவர்களாக மாறுவோம். அத்தகைய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.